நிறுத்து நிறுத்து நிறுத்து. பரசுராமா, குரங்கு மாதிரி தாவி வா. வீடு பூட்டி இருக்குது, பசங்க ஜூட்டு விட்டானுங்களா? நாம வரும்போதெல்லாம் எஸ்கேப் ஆயிடுறானுங்களே. அண்ணா ஏன் என் வீடு பூட்டி கிடக்கு? இதுல எல்லாம் கரெக்டா அம்மா கொடுத்த சொத்து மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா வேலைக்காக இன்டர்வியூ போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆபீஸ்ல சட்டையை பிடிச்சு கிழிச்சிரு. திட்டுறீங்க. கையேடுறா. மாட்டேன். கையேடுறா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஐ வாழைப்பழம். யோ பெருசு வாயா. யோ எதை பத்தியா பெருசுன்னு கேட்ட? சரி ரொம்ப சிரிச்சு. அதை விட வீடு பூட்டி இருக்குதே, பசங்க எங்க போயிருக்காங்க? ஆளை பார்த்தா டீசென்டா இருக்கிற, கொஞ்சம் கூட ஜெண்டர் நாலேஜே இல்லையே. வீடு பூட்டி இருந்தா வீட்டுல உள்ளவங்க எங்க வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இவனை பத்தி உனக்கு தெரியாது. அவுத்து விட்ட எங்க போயிருக்காங்கன்னு தான் உன்னை நான் கேட்டேன். என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுற. தெருவுல போறவங்க எங்க போறா எங்க வரான்னு என்கிட்ட சொல்லிட்டா போறானுங்க. அதுவும் எனக்கு வேலை. யோ இங்க வாயா. இத மூடிக்கிட்டு போ. போடா. மூஞ்சி மோரகட்டைய பாரு, பிள்ளையார் கோயில் பிரிச்சாலி மாதிரி. போட்டுட்டா போறீங்க. இருங்கடா, பூட்டுக்கு பூட்டு நான் போடுறேன். பாத்தியா என்ன பூட்டி சாவிய விசாலாட்சி கிட்ட காமிச்ச அசந்துருவா. அசந்து ஏன்னா என் வீட்டை பூட்டின அரைஞ்சிடும். முதல்ல உன் பாய்க்கு பூட்டு போடணும். ஏறா வண்டியில. பேண்ட்ல பழம் பையன் பாக்கெட்டோட அடிச்சிருவான். வண்டி எடுங்க. வணக்கம் சார். ரொம்ப முக்கியம். பாப்பா சினிமா ஹீரோ. என்ன நீ தனியாவா வந்திருக்க? உன் கோஷ்டி எல்லாம் வரலையா? ஓஹோ, நீ தான் இழிச்சவாயன்னு உன்னை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா? நான் உன்னை கூட மன்னிச்சிருவேன். ஆனா உன் செட்ல ஒரு மம்முட்டி இருக்கானே, நான் வரும்போதெல்லாம் விதவிதமா ஆங்கிள் வச்சு என்ன மூட அவுட் ஆக்கிடுறான்பா. அவனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அது என்ன வீடா இல்ல மடமா? உங்க இஷ்டத்துக்கு வரீங்க, உங்க இஷ்டத்துக்கு போறீங்க, வாடகை கேட்டா ட்ரெய்லர் காட்டுறீங்க. என்னங்கடா? என்ன சார்? நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. என் பொண்டாட்டி மேல மாடியில இருக்கிறா. சும்மா உன்னை மிரட்டுற மாதிரி பாவலா காட்டுறேன். அப்பதான் நான் தப்பிக்க முடியும். வரா வரா சமாளி. ஓகே சார். என்னங்க ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பின்ன என்னம்மா, எப்ப கேட்டாலும் எதையோ காட்டுறாங்களே தவிர வாடகை பணத்தை கல்லே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நீயே இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டாந்துட்ட. என்னப்பா வாடகை எப்ப கொடுக்கறதா ஐடியா? கொஞ்சம் பொறுத்துங்க, கூடிய சீக்கிரமே கொடுத்துறோம். ஆமா கொஞ்சம் பொறுத்துங்க, கூடிய சீக்கிரம் கொடுக்கறேன், ஏற்பாடு பண்றேன். இந்த நக்கல்லாம் இங்க வேண்டாம். வாடகை பணத்தை கொடு, சாவியை வாங்கிட்டு போ. என்ன நம்ம வாடகை வீட்ல தான் குடியிருக்கோங்கற நினைப்பு இருக்கா? இந்த ஒரு மாசம் பொறுத்துங்க மேடம், எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். அதெல்லாம் இங்க நடக்காது. பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போ. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? பார்த்தா ஸ்னேகா மாதிரி இருக்கீங்க, இப்படி கோபப்படுறீங்களா மேடம்? என்ன சொன்ன? ஸ்னேகா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்ன மேடம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஏங்க ஏங்க பாவங்க, ஒரு மாசம் தானே, விடுங்க பாப்போம். விஷாலம் என்ன சொல்ற? கொஞ்சம் டைம் கொடுப்போமே. பரவாயில்லையே, பாயிண்ட பட்டுன்னு பிடிச்சிட்டியே. என் விசாலாட்சிய மனசு இறங்கிட்டான்னா உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். என்ஜாய். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்லப்பா, போயிட்டு வா. நீ எனக்கு தம்பி மாதிரி. அப்பாடா, இவளுக்கு தம்பி மாதிரினா நீ எனக்கு மச்சான் மாதிரி. வரேங்க மாமா. மாமாவா? அநேகமா இவன் வாயாலே கெடுத்துக்குவான்னு நினைக்கிறேன். என்னங்க அவன் என்ன சொன்னா கேட்டீங்களா? கேட்டேனே, உன்னை பார்த்து ஸ்னேகான்னு சொல்லிட்டான். நீ ஒரு இமேஜினேஷன் போய் சாவியை கொடுத்துட்ட. அவன் சொன்னது உண்மைதானே? அவன் கண்ணாடி போட்டு பார்க்கல, நீ கண்ணாடியே பார்க்கல. போய் பாரு, கண்ணாடியில விரிசலே விழுந்துரும். உங்களுக்கு நீங்க என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கீங்க? பின்னாடி வேணா ஸ்னேகா மாதிரி இருக்கு. ரைட்ல திரும்புன்னு தானே சொன்னான். டேய் இங்க வா. என்ன சார்? நீ இந்த தெருல தான் பொறுக்கிக்கிட்டு இருக்க. சரி, வக்கீல் வரதராஜ வீடு எது? இதே தெருவுல கடைசி வீடு சார். கடைசிலையா? ஆமா சார். போ. கடைசியில கிளி ஜோசியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறான். சரி, கொஞ்ச நேரம் அவனையும் கலாய்ப்போமே. வாங்க வாங்க. ஏன் உன் கிளி நல்லா ஜோசியம் சொல்லுமா? கிளி சீட்டு தான் இருக்கும், நான் தான் ஜோசியம் சொல்லுவேன். அதுக்கா கிளி ஜோதிடம்னு போட்டிருக்கு. என்னையா குனிஞ்சிட்டு குசு குசு? அது இல்ல சார், பறவை அட்டையை எடுத்தா அந்த பகவானே அட்டையை எடுத்த மாதிரி ஒரு ஐதீகம். அதனாலதான் இது கிளி ஜோசியம்னு சொல்றோம். சார் உங்க பிரச்சனையே சொல்லுங்க, என் கிளி சீட் எடுத்து உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிரும். சரி சரி, எதையாவது சொல்லி தொலை. சொல்லிட்டீங்கல்ல, தொலைச்சிடுறேன். இல்ல சார், உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என் கிளி சீட் எடுத்து தீர்த்து வச்சிரும்.
என் பேரு பஞ்சாபகேசன். ஓ அதுதான் பிரச்சனையா? யோ அது இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஓ அந்த பிரச்சனையா? முழுசா கேளையா. சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆன போது எங்க அம்மா புத்தி சுவாதீனம் இல்லாத என் தம்பியை என்கிட்ட ஒப்படைச்சு என்னைக்கு இவன் தெளிவாகி தலை நிமிந்து வாழ்க்கையை நல்லபடியா நடத்துறானோ அப்பதான் நீ ஒரு வாரிசை பெத்துக்கணும் அப்படின்னு கையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு மண்டைய போட்டாங்க. ஓஹோ, இதுக்காகவே உங்க அம்மா உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க போல இருக்கே. என் தம்பி மட்டும் தலைய தூக்கிட்டான்னா என் பிரச்சனை எல்லாமே தீந்துரும். கிளி ஜோசியர், பாவையா என் பொண்டாட்டி விசாலாட்டி ஐயோ சத்தியத்தை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக இது வரைக்கும் குழந்தை பெத்துக்காம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மூதேவி கிளி இது மூலமா ஏதாவது விமோசனம் உண்டான்னு கேட்டு சொல்லு. கவலையே படாதீங்க சார், இது ராசியான கிளி. இது எடுக்கிற சீட்ல வர மேட்டர்னால என் பிரச்சனையை தவிர எல்லா பிரச்சனையும் 100% தீர்ந்து போயிடும். ரம்பா வெளியே வந்து ஐயாக்கு ஒரு சீட் எடு. எது? கிளிக்கு பேரு ரம்பாவா? கவர்ச்சியா தான் இருக்குது. எல்லாம் ஒரு கிளாமர் தான். கிளிக்கு பொம்பளை பேர் வச்சிருக்கிற, அதுக்கு ஒரு ஜெட்டி கிட்டி போடக்கூடாது? நானே ஜட்டி போடலையே. ரம்பா பார்த்து பக்குவமா எடு. என்னையா தூக்கி தூக்கி கடாசுது, அதெல்லாம் குப்பையா? அப்பா கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஸ்ரீ பாலாஜி போட்டோ வந்திருக்குது. இது உங்க பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு ஒரு அறிகுறி. பண கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த பாலாஜி நிச்சயமா உங்க மன கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார். இந்த வாரம் நீங்க புதுசா ஒரு நபரை சந்திக்க போறீங்க. அவர் மூலமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. என்னது? மட்டமா நினைக்காதீங்க, அவன் மூலமா உங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகுதுன்னு சொல்றேன். தப்பிச்ச, ஏதோ 2 நல்ல வார்த்தை சொன்ன, என் பிரச்சனை எல்லாம் தீருதான்னு பாப்போம். பாவம் ரம்பா, அதுக்கு பலாப்பழம் வாங்கி கொடு. நான் வருவேன். வாங்க. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். அத நீங்க சொல்லாதீங்க, வெறும் வாழ்த்து தானே. அதானே விசாலம், இப்ப நீ எப்படி குஜாலா இருக்கிற தெரியுமா? உன்னை பார்க்கும்போது என் உள் மனசுல இருந்து ஆசை பீறிக்கிட்டு வருது. என்ன பண்றது? எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே, அதுதான் தடுக்குது. ஆமா, ஆசை பீறிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னத்தையும் காணும், எல்லாம் வேஸ்ட். விசாலம், அப்படியெல்லாம் சொல்லாதே, என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிரும். நம்ம கல்யாணத்தும் போதே நான் என்ன சொன்னேன்? எங்க அம்மா கொடுத்த வாக்க மீற முடியாதுன்னு. நீ அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஒட்டக மாதிரி கழுத்தை நீட்டின. ஒத்துக்கிட்டு தான் கழுத்து நீட்டினேன். ஆனா ஏன் தலையெழுத்து இப்படி ஆகும்னு யார் கண்டா? தெரிஞ்சிருந்தா ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். என்ன பண்றது விசாலம், என் தம்பியோட நிலைமை அப்படி. என் தம்பிக்கு கொஞ்சம் கம்மி. என்னது? அறிவுதான். ஓஹோ. என் தம்பிக்கு நல்லா தெளிவாகி தலைய தூக்கி செங்குத்தா நிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அது சரி, உங்க தம்பி எப்ப தலைய தூக்குறது, நான் எப்ப புள்ளைய பெக்கிறது, எல்லாம் என் தலை விதி. விசாலம், நீ வெசனப்படாத. நிச்சயமா ஒரு நாள் கடவுள் கண்ணை திறப்பான். என் தம்பி தலைய தூக்குவான், ஜபர்தஸ்தா நிப்பான். அதையும் நீ கண்ணால பார்க்கத்தான் போற. ஐயே, அதுக்கப்புறம் நீ கேட்டா மாதிரி நீ ஒரு குழந்தை என்ன, நீ 9 குழந்தைகளை பெத்துக்கலாம். என்னங்க, எண்ணிக்கையில கூட 9 குழந்தை வேணாங்க, 10 குழந்தை பெத்துக்கலாம். அடேங்க அப்பா, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறியே. போற போக்க பார்த்தா 2 பெத்துக்கோ போல இருக்கு. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கங்கிறத இப்பதான் உன் முகத்திலேயே பாக்குறேன். அடடடடடா, நீ வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏங்க, சொல்ல மறந்துட்டேன். இந்த மாசமாவது அந்த சினிமாக்காரங்க கிட்ட இருந்து வாடகையை வாங்குங்க, இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு வேற யாருக்காவது வாடகைக்கு விடுங்க. விசாலம், என்ன பண்ண சொல்ற? தவறாம வாடகையே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க கொடுத்தா தானே. பாவம், அவங்கள பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. சினிமா சினிமான்னு உயிரே விடுறானுவோ. அப்ப இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு நானே போறேன், போய் 2ல 1 பாத்துட்டு வரேன். ஐயோ, நீ போகாத. நீ மட்டும் அவங்க கண்ணுல பட்டேன்னு வச்சுக்க, அவங்க எடுக்க போற படத்துல உனக்கு ஒரு மதர் கேரக்டர் கொடுத்து மடக்கி போட்டுருவானுவோ. அப்புறம் நீ சினிமாவில தான் மதரா இருக்க முடியும், நிஜ வாழ்க்கையில இருக்கவே முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாடகை வந்து சேரணும். விட மாட்டேன்னு. இந்த மாசம் மொத்த வாடகையை நான் வசூல் பண்ணி காட்டுறேன். அதையாவது காட்டுங்க. ஃபாலோ மீ. காய்கறி வாங்குறதுக்கு நான் போக வேண்டியிருக்கு. வெளி வேலை எல்லாத்தையும் நான் பார்க்கணுமா? தம்பி வீட்டுக்குள்ள சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஏன் உள் வேலையை நான் பார்க்க மாட்டேன்? தம்பி தலை தூக்கி மருந்து சார், தலை தூக்கி மருந்து. என்னது? தம்பி தலை தூக்கி மருந்தா? புதுசால இருக்கு. விசாரிப்போம்.
தலை தூக்கி மருந்து, தலை தூக்கி மருந்து, தம்பி தலை தூக்கி மருந்து சார். இந்த மருந்து நைட்டு பால்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா சார் தம்பி தானா தலைய தூக்குவான் சார். தலை தூக்கி மருந்து சார், தலை தூக்கி மருந்து சார். பாருங்க சார் தம்பி தலை தூக்கி மருந்து சார், தலை தூக்கி மருந்து சார். வாங்கி சாப்பிட்டு பாருங்க சார் தம்பி தலை தூக்கி மருந்து சார். அண்ணே 68 மூலிகை கலந்து அசத்தலா செய்யப்பட்ட ஆரோக்கியமான மருந்துண்ணே. 64 மூலிகை தானே, அது எப்படி 68 மூலிகை? அண்ணன் விஷயம் தெரிஞ்சவரு கரெக்டா கேக்குறாரு. அண்ணே இதுல அருக்கு முறுக்கு கருக்கு நெருக்குன்னு 4 பேர் எக்ஸ்ட்ரா கலந்துருக்கேனே. இது சாதா மருந்து இல்லைண்ணே, ராஜ மருந்துண்ணே. இன்னொரு விஷயம் சொல்றாங்கண்ணா, ஓப்பனா ஒண்ணு சொல்றாங்கண்ணா, இந்த மாதிரி மருந்தை நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே முடியாதுங்கண்ணா. ஒரே ஒரு முறை இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்கண்ணா, தம்பி தானா தலை தூக்குவானா, தம்பி தானா தலை தூக்குவானா. தலை தூக்கி மருந்து தம்பி தலை தூக்கி மருந்து, தலை தூக்கி. நீங்க தம்பி தலை தூக்கி மருந்துன்னு சத்தம் போட்ட உடனே நான் தொபக்கிட்டே இங்க வந்து நின்னு இந்த மருந்து ஏன் தம்பிக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யும்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஐயா ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க, யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அந்த மருந்து மாணிக்கம் தீர்த்து வைப்பாங்க. ஒண்ணு இல்ல, இத சாப்பிட்டா தம்பி தலை தூக்குவான்னு சொன்னீங்களே, இத சாப்பிட்டா தம்பி எப்படி தலை தூக்குவான்? யோ, நான் என்ன தப்பா கேட்டேன்? எதுக்காக இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க? இந்த மருந்தை சாப்பிட்டா தம்பி தலை தூக்குவானான்னு கேட்டேன், இது தப்பா? மருந்து வாங்குறவங்க மட்டும் இல்லைங்க, மத்த மாக்கெல்லாம் கிளம்புங்க. உனக்கு மட்டும் மருந்து வேணுமா? ஒரு 200 ரூபா கூட. நான் மருந்து வாங்க வரல. பின்ன எதுக்கு சில மாதிரி நிக்கிற? பார்த்து தலையில காக்க அசிங்கம் பண்ணிட்டு போகுது. போ போ போ. கூட்டத்திலேயே மேட்ரை இவ்வளவு சூப்பரா சொல்றியே, தனியா இவர்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு கேட்க நிக்கிறேன். அட பாவி, ஓசிலேயவா போயிடு. ஏங்க நான் சந்தேகம்னு கேட்ட உடனே ஏன் எல்லாரையும் விரட்டி அடிச்சிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல சார், நீங்க எவ்வளவு அக்கறையா என் மருந்தை பத்தி விசாரிக்கிறீங்க. அதை கேட்டு இவன் கிண்டலா நக்கலா சிரிச்சா என்னால சும்மா இருக்க முடியுமா? அதான் உங்க சந்தேகத்தை மதிக்காத எல்லாத்தையும் விரட்டிட்டேன். உங்க சந்தேகத்தை தீர்க்க போறது நான். நம்ம 2 பேருக்கு நடுவுல இவங்க எல்லாம் எதுக்கு? அதான் உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லைங்க, என் பேரு பஞ்சாபி, என் ஒய்ஃப் பேரு விசாலாட்சி. குழந்தை பெத்துக்கணும்னு ராப்பகலா என்னை இம்சை பண்றா. ஓஹோ, இதான் விஷயமா? தம்பி அது இல்ல, விஷயம் இன்னும் இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார், தீர்த்துடுவோம், சரி பண்ணிடுவோம். சொல்றேங்க, என் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கணும்னு துடியா துடிக்கும் போது நான் அப்படியே ஆடி போயிடுறேன். என்னால ஒண்ணும் முடியல, கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இத கூட புரிஞ்சுக்காத முட்டாளண்ணா, அதான் ஆடி போயிட்டியே. தம்பி கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க, இல்ல கோட்டை விட்டுட்டீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. என் தம்பி பேரு பரசுராமன். ஆஹா, தம்பிக்கு பேர் வச்ச முதல் ஆள் நீங்க தான் சார். மேல சொல்லுங்க. அவன் வேலை வெட்டி இல்லாம 3 வேளையும் கொட்டிக்கிட்டு வீட்டையே சுத்தி சுத்தி வராங்க. என்னது? இந்த நிலைமையில என் பொண்டாட்டி வசவசன்னு குழந்தைகளை பெத்துக்கிட்டா என் பொழப்பு நாறிடும். குழப்பறீங்களா சார்? அதான் என் தம்பிக்கு ஒரு வேலை கிடைச்சு அவன் சம்பாதிச்சு தலை தூக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் நானும் ஜபர்தஸ்தா நிற்பேன். ஓஹோ, விஷயம் இதுவா? நீ அந்த தம்பி தலை தூக்கலன்னு கவலைப்படுறியா? நான் வேற எந்த தம்பியோன்னு நினைச்சிட்டேன். எப்படியோ நமக்கு வியாபாரம்னா சரிதான், கவுத்திட வேண்டியதுதான். ஐயா சொரிஞ்சுக்கிட்டு என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, உங்க நிலைமையை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இப்ப என்ன, உங்க தண்டமான தம்பி தலை தூக்கி நிக்கணும், அவ்வளவுதானே? அதேதான் ஐயா, தம்பி மேட்ரை கப்புன்னு புடிச்சுக்கிட்டீங்களே. இது என்ன சார் பெரிய விஷயம்? நீங்க இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, உங்க பொண்டாட்டி அப்படியே கொஞ்சம் ஆளாயிடுவாங்க. உண்மைதாங்க, என் தம்பி மட்டும் தலையை தூக்கிட்டான்னா அப்புறம் பிரச்சனையே கிடையாது. முழு சந்தோஷமும் ஏன் பொண்டாட்டிக்கு தான். அது உண்மைதானே சார்? மருந்தை எப்படி சாப்பிடணும்னு நீங்க சொன்னா தானே என் தம்பி கிட்ட அதை விலாவரியா சொல்லி அவனை சாப்பிட வைக்க முடியும். ஐயோ, இந்த மருந்தை உங்க தம்பி சாப்பிடக்கூடாது, நீங்க தான் சாப்பிடணும். நான் மருந்தை சாப்பிட்டா என் தம்பி எப்படி தலையை தூக்குவான்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் பார்த்ததே இல்லையா? ஒரு எம்ஜிஆர் அடிச்சா இன்னொரு எம்ஜிஆருக்கு வலிக்கிறது இல்ல, அது மாதிரி பாசமான மருந்து சார் இது. இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டா தான் உங்க தம்பி தலையை தூக்குவான். நீங்க சொல்றதை கேட்கும் போது என் உடம்பே சிலிர்க்குது. பாசத்தை கொண்டு போய் எப்படி பாசானத்துல வச்சிருக்கிறீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். சரி, தம்பிக்காக அந்த மருந்தை நானே சாப்பிடுறேன். மருந்து என்ன விலை? 1500 ரூபாய். இந்த மருந்தை தினமும் ராத்திரி பால்ல கலந்து சாப்பிடுங்க, மிச்சத்தை தொப்புல சுத்தி தடவிக்கிங்க.
நான் ஒருவேளை குப்புறப்படுத்திட்டா இதான் வேணாங்கிறது. 48 நாள் குப்புற படுக்கவே கூடாது, புரியுதா? நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட 1500 ரூபாய். தம்பி மட்டும் தலையை தூக்கிட்டா அப்புறம் ஆயுசு பூரா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு போன உடனே யாருக்கும் தெரியாம முதல்ல இந்த மருந்தை சாப்பிட்டுடணும். தம்பி தலையை தூக்கினதுக்கு அப்புறம் தான் விசாலாட்சி காதுல இந்த விஷயத்தை போடணும். சந்தோஷமா போயிட்டான். வாரத்துக்கு ஒரு குண்டு பல்பு மாத்த வேண்டியிருக்கு. இப்படி பல்பு மாத்தி மாத்தியே சொத்து பூரா ஃபியூஸ் ஆயிடும் போல இருக்கு. பின்ன ஆகாம என்ன பண்ணும்? நைட்ல லைட் ஆஃப் பண்ணாதானே குடும்ப விருத்தி ஆகும். இந்தாங்க பால் குடிங்க. விசாலம், நீ எதை நினைச்சு இப்படி பேசுறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏமா, எனக்கு மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும்னு ஆசையா இல்லையா? என் சூழ்நிலை அப்படி. ஆனா இப்ப நான் ஒரு திட்டம் தீட்டியாச்சு. அது இன்னிலேருந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பெட்டை சுத்தி குழந்தைங்க எல்லாம் தவழ போகுது. வெட்டி நியாயம் பேசாம பால் குடிங்க. இப்ப நான் யாருன்னு உனக்கு புரியாது. போக போக இந்த பஞ்சாப் கேசன் யாரு, எவ்வளவு பிரில்லியன்ட்னு நீயே தெரிஞ்சுக்க. ஆமா, இத்தனை வருஷம் புரியாத விஷயம் இனிமேதான் புரிய போகுது. பாலை குடிச்சிட்டு படுங்க. சரி சரி, கிச்சன் லைட்டை முதல்ல ஆஃப் பண்ணு. அத ஆஃப் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்னத்தையும் காணோம். மருந்து மாணிக்கம் 1 ஸ்பூன் தான் கலக்க சொன்னான். நான் 3 ஸ்பூன் கலக்க போறேன். தம்பி பரசுராமனுடைய முன்னேற்றத்தை பார்ப்போம். தம்பி தலை தூக்கத்துக்கு முன்னால இந்த விஷயத்தை விசாலாட்சி கிட்ட சொல்லவே கூடாது. அவளாவே தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைய போறா. கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்குள்ள பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தாச்சு. வேஸ்ட். சரியான தூங்கு மூஞ்சி. என்னங்க என்னங்க, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. விசாலம், நம்பவே முடியல. என்ன திடீர்னு உன் முகம் பளபளன்னு இப்படி டால் அடிக்குது? என்ன விஷயம்? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். இவ்ளோ ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு நேத்து வரைக்கும் என்ன தொடாமலே இருந்தீங்களே. கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. ஏங்க, இவ்ளோ பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனாலும் கொஞ்சம் முரட்டுதான். இப்ப எனக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ, மருந்து கொடுத்த அந்த மருந்து மாணிக்கம் என்ன இப்படி கவுத்திட்டானே. யாருங்க அந்த மருந்து மாணிக்கம்? ஒரு நாள் நான் ரோடு வழியா போய்கிட்டு இருந்தேன். ஐயோ, என் தம்பி இப்படி லூசு பயலா இருக்கிறானே, அதுக்கு முடிவுதான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மருந்து மாணிக்கையில கவுத்திட்டாம்பா. என்னுடைய முட்டாள்தனத்தினால எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்றவே முடியலம்மா. ஏங்க, அந்த மருந்து மாணிக்கம் இப்ப எங்கங்க இருப்பான்? ஏன், எதுக்கு கேக்குற? இல்ல, இன்னும் கூட சேர்த்து மருந்து வாங்கிட்டு வந்திருந்தா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடலாம்ல. அடி, நானே இப்படி ஆயி போச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ 2, 3ங்கிற ஸ்டைல்ல போய்கிட்டு இருக்கியா? என்னங்க நீங்க 3க்கே இப்படிங்கிறீங்க? பக்கத்து வீட்டு பார்வதி தினம் 4ங்கறா. அடி பாவி, பொம்பளைங்க இந்த கணக்கெல்லாம் பத்தி கூட பேசுவீங்களா? நீ ருசி கண்ட பூனையா ஆயிட்ட. இனிமே நான் தான் உஷாரா இருக்கணும். சரி சரி, காஃபியை குடிச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். ஏண்டி இப்படி நெளியற? ஏதாவது ஆயிட போகுது. அடே மருந்து மாணிக்கம், என்ன இப்படி மண்ணக்கவ வச்சிட்டியடா பாவி. என்ன மச்சான் இந்த கணக்கு? நான் அப்பவே சொன்னேன்ல, ஆப் அடிச்சு நான் வெயிட் குறையும்னு. குவாட்டர் அடிச்சுட்டு இந்த கணக்குறியா? நீ புள்ள அடிச்சுட்டு கனமாக கூடாதுன்னு தான் நான் ஆப் அடிக்கிறேன்.
அந்த மிச்சரை கொஞ்சம் கூட நீயே திங்கிற. இந்த எடுத்துக்கோ. சைடிஷ் ரொம்ப வாங்கிட்டு சரக்க கொஞ்சம் வாங்கியிருக்க. வாடா காரமே பத்தல. நோ இஸ் ஸ்ட்ரைட் டீலிங். அடி அடி நல்லா அடி. வீடு வந்துச்சு மாமா, வீடு வந்துச்சு. அதுக்குள்ள வீடு வந்துருச்சா? ஆமா மாமா. மாமா இந்த சின்ன மணி தாண்டி குதிக்க போறேன். வேணாம் மாப்ள, நான் ஏனிய கொண்டு வந்து போறேன், அப்புறமா இறங்கு. மாமா உங்க மச்சான வீக்க நினைக்காத மாமா, இப்ப பாரு. நான் அப்பவே சொன்னேன் படிச்சா கரெக்டா இருக்கும்னு. வாட்டர் அடிச்சு குப்புற வந்துட்டியா? என்ஜின் மாப்ள, என்னதான் நம்ம ஆடாத. நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். காத்து அடிக்குது மாமா. வாடா திருப்பதி மொட்டை. சத்தம் நீயே பாடுற. ஆஹா ஆரம்பிச்சிட்டானுங்களா? நீ நைட் நம்ம தூங்குன மாதிரி தான். இவனுங்க தொல்லை தாங்க முடியலடா. ச்சே நீங்க தூங்குன மாதிரி தான். மாமா ஏன் மாமா தூக்கிட்ட? என்ன யாரும் அசைக்க முடியாது. நீ அசைப்பங்கறியா? இது உனக்கே நல்லா இருக்கா? தண்ணி கலக்கு மாமா. தண்ணி கலக்கணுமா? கண்டா கலந்து. மாமா மிச்சர் எடுக்காதீங்க மாமா. யோ குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கிறியே, நீ எல்லாம் உருப்படுவியா? நல்லா கேளு தங்கச்சி, நல்லா கேளு. நான் சொன்னதா கேட்க மாட்டேன்றான். என்னையும் குடிக்க வச்சுட்டான் தங்கச்சி. என்ன கதை விடுற? நானா உன்னை குடிக்க வச்சேன்? ஆமா நீ புடிச்சிரு, உன்கிட்ட கதை சொல்றதுக்கு. கேளு தங்கச்சி. அஜலா, இன்னைக்காவது உன் கையில காசை கொடுக்கலாம்னு சொல்லி வண்டியை கட்டிக்கிட்டு வந்துக்கினே இருந்தேன். அப்பதான் உங்க அண்ணங்காரன் வந்து எனக்கு மனசே சரியில்லை, கோட்ரு வாங்கி கொடு, நானும் என் தங்கச்சிய பார்க்க வரேன்னு சொன்னான். அதை நம்பி இவனை ஏறி உட்கார வச்சு கூட்டி வந்தேன். கோட்ரு அடிச்சுட்டு குப்புற விட்டான். இதுதான் உண்மை அஞ்சலா. தங்கச்சி மாமா சொல்றத நம்பாத, எல்லாம் போய். மாமா நான் பார்க்கும்போது மப்பு ரோட்ல தன்னால பெணத்தின்னு வந்தாரு. என்ன பெணத்தின்னு வந்தா தெரியுமா உனக்கு? என்ன பெணாத்துச்சு? சின்னமணி, நான் எப்படா பண்ணாத்துனேன்? ஏன்டா அஞ்சல்கிட்ட போட்டு விடுற? நீ சும்மாரியா? சொல்லுங்க. நான் ரோட்ல ரிச்சாவை நிக்க வச்சுட்டு ஏஞ்சில என்கிட்ட மோத இருக்காடி தம்பி நெஞ்சில வீணா என்கிட்ட மாட்டாதிரி வம்பலன்னு நடு ரோட்ல சொல்லி பொலிவு நின்றாரு. நான் தான் மாமாவை ரிச்சாவை தூக்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த தங்கச்சி. நீ விளக்குவியா உருப்படுவியா? ஏன்டா போய் சொல்ற? பார் தங்கச்சி, உயதிலே வாடுறா மாமா பையன். அவர் ஏன் மிரட்டுற? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? காலையில ஆனா 2 இட்லி கூட கடன் கேட்க வேண்டியதா இருக்கு. இது சரிப்பட்டு வராதுமா, நான் போறேன். அஜலா அஜலா சொன்னா கேளு அஜலா. அவன் சொன்னது நம்பாத அஜலா. அஜலா அஜலா அம்மா வீட்டுக்கு போறேன். அஜலா அஜலா. மாமா மாட்டினாண்டா தங்கச்சிக்கிட்டா. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. லா 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 லா. அமைஞ்சக்கர அஞ்சல உன்னை 5 வருஷம் வச்சிருந்தேன் நெஞ்சில. அமைஞ்சக்கர அஞ்சல உன்னை 5 வருஷம் வச்சிருந்தேன் நெஞ்சில.
எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க போங்கயா. ஆறுமுகம், தினமும் நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த பொண்டாட்டி தான் உங்ககிட்ட சண்டை போடாம இருப்பா? அப்போ குடிக்காம வந்தா சண்டை போடாம இருப்பாளா? நீ குடிக்காம வா, உன் பொண்டாட்டி சண்டை போட்டா நானே உனக்கு சப்போர்ட் பண்றேன். அதை கேட்க நீ யாரா? ஈராடா விஜய், நீ சொல்லிட்ட, நாளையில இருந்து நான் குடிக்காம வரேன். என் பொண்டாட்டி உள்ள போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, இனிமே உன் புருஷன் குடிச்சிட்டு வந்தா நானே கேக்குறேன். கண்டவெல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. எல்லாம் என் தலை விதி. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கே காமுண்ட காலி பண்ணி அமிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சு வச்சது எவனோ முடிச்சிட்டானே. ஏய், சின்ன மணியாரு சின்ன புத்தியா இருக்காது. போங்கடா, போடா. தூங்க விட மாட்டானுங்களே. தத்துவம் மேதிங்க.